அரண் வலியுறுத்தல் அதிகாரம் பார்க்கலாம். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறந்தீனும் ஆக்கம் எவனோ உயிருக்கு. அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது. ஓகே, அறம் அப்படிங்கிறது சிறப்பையும் கொடுக்கும் செல்வத்தையும் கொடுக்கும். ஓகே, அதை விட நன்மையானது எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். ஓகேவா, இந்த பொருளை சொல்லியிருக்காங்க. அடுத்து, அறந்தீனும் ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. எனது அறத்தின் ஊங்க ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை. சரியா, இந்த குறளை அப்படி சொல்லியிருக்காங்க. மூன்றாவது குறள், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அறச்செயல்களை போற்றி செய்ய வேண்டும். அதான் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். எந்த இடத்துலையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறச்செயலை செய்யணும், விடாம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு. அடுத்த, மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவை. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆறாவார தன்மை உடையவை. மனம் எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். ஓகேவா, மற்றது எல்லாம் எப்படி அப்படின்னா ஆறாவார தன்மை உடையதான். மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அழுக்காறு அதாவது பொறாமை, அவா ஆசை, வெகுளி சீனம், இன்னாச்சொல் கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும். எதெல்லாம்? அழுக்காறு அவவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அன்றறிவாம் எண்ணாது அரண் செய்க மற்றது பொன்றுங்கால் போன்றா துணை. அதாவது இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். சரியா, அறம் பின்னால செஞ்சுக்கலாம் அப்படின்ற கூடாது, இளமை காலத்திலேயே அறத்தை செய்யணும் அப்படின்னா. அன்றறிவாம் எண்ணாத அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிக்கை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாச்சு அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிக்கை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாச்சு சிவிக்கை அப்படின்னா பல்லாக்குன்னு அர்த்தம். சரியா, பல்லக்கை சுமப்பவனுக்கும் அதன் மேல் இருந்து ஊர்ந்து செல்வோனும் ஆகிய அவர்களிடையே அறத்தினது பயன் இது என கூற வேண்டாம். என்ன அப்படின்னா, ஒரு பல்லாக்க தூக்குறாங்க அப்படின்னா தூக்கி சுமந்துட்டு போறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அது பல்லாக்குக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா. இது அறத்துடைய பயன் அது அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. நீங்க இது பண்ணிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு அது சொல்லுவாதான். அறந்தாறு இதுவென அறந்தாறு. ஓகே, அதுதான் அறத்துடைய பயன் அப்படின்னு இதுவென வேண்டாம். ஓகே, சொல்லக்கூடாது. சிவிக்கை அப்படின்னா பல்லாக்கு, பொறுத்தானோடு. ஓகே, பொறுத்தானோடு பல்லக்கை சுமப்பாங்களே அதான் பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அடுத்த குறள், வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல் ஆகும். ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு, ஒரு நாள் கூட அறம் செய்யாம இல்லாம தொடர்ந்து அறம் செஞ்சாங்க அப்படின்னா அவன் உடலோடு வாழ்நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீழ்நாள் இந்த படாமை நன்றாற்றின் அது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல.
அறநெறியில் நுகர்ந்து வாழ்வதன் பயனாக வருவதுதான் இன்பம். அதோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் நுகர்ந்து இல்லாதவை. சரியா? அறத்தோட வாழ்றதா இன்பத்தை தருமே தவிர அறத்தோட பொருந்தாமல் நுகர்ந்து வருவன எல்லாம் இன்பத்தை கொடுக்காது, புகழையும் கொடுக்காது. செயற்பாலதோறும் நுக அரணே, ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே. ஒருவன் என்ன அப்படின்னா, செயற்பாலதோறும் அரணே, ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. ஒருவன் வாழ்நாள்ல முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கதுதான் அறமே. செய்யாமல் நுகர்ந்து காத்து கொள்ளத்தக்கது பழி. சரியா? முயற்சி செஞ்சு நம்ம காத்துக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறத்தை தான் காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பழியை செய்யாம காத்துக்கணும். ஓகே, ஒருவன் முயற்சி செஞ்சு அரண் செய்யணும், அறமா நடந்துக்கணும் அப்படின்னு. ஓகேவா? இது நமக்கு அரண் வலியுறுத்தல் பார்த்தோம். அடுத்த நோக்கு அதிகாரம் பார்த்துடலாம். சரியா? அன்னைக்கு இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பன் இயல்புடைய மூவாருக்கும் நல்லாற்றின் நுகு நின்ற துணை. இல்லறத்தில் வாழ்பவன் ஆக சொல்லப்படுகிறவன். இல்லறத்துல இருக்கிறாங்க அப்படி சொல்லப்படுறவங்க அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணை ஆவான். ஓகேவா? எனது மூவருக்கும் அப்படின்னா, அதாவது பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் அப்படின்னு அந்த 3 பேருக்கும் துணை தானே ஆவாங்க இல்லையா? அதான் இல்லறத்தின் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். ஓகேவா? அடுத்து துறந்தாருக்கும் தூவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அதாவது துறந்தவர். ஓகேவா? துறந்தவர்னா எல்லா பற்றியும் விட்டவர். தூவாதவருக்கும் வறியவருக்கும் தன்னிடத்தை இறந்தவருக்கும் இல்வாழ்வான் என்பவன் துணை. இல்வாழ்வான் அப்படின்னு யாருக்கு துணையாக இருக்கு? துறந்தவங்களுக்கு. தூவாதவர் அதாவது வறியவருக்கு, தன்னிடத்தை இறந்தவருக்கு, அதாச்சும் கேட்பாங்க இல்லையா, தானம் பண்றது, அத இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான். துறந்தவருக்கு, தூவாதவருக்கும், இறந்தவருக்கும். சரியா? எல்லாம் விட்டவங்களுக்கு, வறியவங்களுக்கு, தன்னிடம் நுகர்ந்து இறந்தவருக்கெல்லாம் இல்வாழ்க்கையில வாழ்றவங்க துணையாவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. தென் புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலந்தாறு ஓம்பல் தலை. தென் புலத்தார், அதாவது தென் புலத்தார் அப்படின்னா யாரு அப்படின்னா இறந்தவங்களை சொல்லுவாங்க இல்லையா? தெய்வம் நுகர்ந்து விருந்தினர், சுற்றத்தார், தான் என்ற ஐவகை இடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். எனது தென் புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் ஒன்றாங்கு ஐம்புலந்தாறு ஓம்பல் தலை. ஓகே, வாழ்ந்து மறைந்தோருடைய நினைவு கூறுதல், அதாவது தென் புலத்தார் அப்படின்னு அவங்கள நினைக்கிறது. ஓகே, நம்மளுடைய முன்னோர்களை நினைக்கிறது, தெய்வம், ஓகே, தெய்வத்தை வழங்குறது. ஓகே, அதுக்கப்புறமா விருந்தினர், வந்தவங்களுக்கு விருந்தினர் இருப்பாங்க இல்லையா, புதிதாக வந்தவங்களுக்கு நல்ல சாப்பாடு பண்ணி கொடுக்குறது அப்படி. அதுக்கப்புறம் விருந்தொக்கல், அதான் சுற்றத்தார், அதான் விருந்தொக்கல், சுற்றத்தார் உறவினர், தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். சரியா? இல்வாழ்க்கை நோக்கு இல்வாழ்வனுக்கு பழி அஞ்சி பாத்தூன். ஓகே, பழி அஞ்சி பாத்தூன் உடைதாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞாட்டும் இல். அதாச்சு பகிர்ந்து நுகர்ந்து உண்பவங்களுக்கு வழியில என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அச்சப்பட தேவையில்லை. அதாவது பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் போது பகிர்ந்து உண்பதை நுகர்ந்து மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் நுகர்ந்து என்ன பண்ணது குறைவதில்லை. பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சி, ஓகே, ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பழி வருமோ அப்படின்னு அஞ்சி அந்த பொருளை நுகர்ந்து நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா, அதாச்சு தவறான வழியில இது இல்லாம நல்ல வழியில பழிக்கு அஞ்சி நுகர்ந்து சேர்க்கக்கூடிய பொருள். அதுக்கப்புறமா செலவு செய்யும் போது பகிர்ந்து உண்பதை மேற்கொண்டால், அதாவது செலவு செய்யும் போச்சுல என்னது பகிர்ந்து அப்படின்னா என்ன சொல்ல, ஹெல்ப் பண்றது, மற்றவங்களுக்கு மாதிரி ஷேர் பண்ணி இது பண்றது,
அப்படி இது பண்ணாங்க அப்படின்னா அவ்வாழ்க்கையின் நுகர்ந்து ஒழுங்கு எப்போதும் என்ன பண்ணாது அப்படின்னா குறைவதில்லை அப்படின்னா. பழியஞ்சி பாத்துன் உடைதாயின் வாழ்க்கை வழியஞ்சல் நுகர்ந்து எஞ்ஞாற்றும் நுகர்ந்தியல். அடுத்து அன்பும் அரணும் உடைதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகேவா, இல்வாழ்க்கையுடைய அன்பும் அறமும் நுகர்ந்து உடையதா விளங்குச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையுடைய பண்பும் பயனும் அதுதான் நுகர்ந்து ஆகும். சரியா, அடுத்த குறள் பார்க்கலாம். அறத்தாற்றின் நுகு இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் ஒரு பெருவ எவன். அதாச்சு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெருவ எவன். ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வான், ஆனால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன, அதுதான் சொல்றாங்க. ஓகே, அறத்தாற்றின் இல்வாழ்க்கை நுகர்ந்த ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெருவ எவன். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பால் முயல்வாருள் எல்லாம் நுகர்ந்த தலை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் வாழ நுகர்ந்து முயல்கிறவன் பல நுகர்ந்து திறத்தாரிடத்திலும் மேம்பட்டு நுகர்ந்து விளங்குகிறவன் ஆவான். பல நுகர்ந்து நிறைய திறமை இருக்கிறவங்களை விட மேம்பட்டு நுகர்ந்து விளங்குவாங்க. யாரு அப்படின்னா அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை நுகர்ந்து வாழ்றவங்க வாழ முயல்றவங்க பல திறத்தாரோடு நுகர்ந்து மேம்பட்டு விளங்குறவங்க எல்லாம் இருப்பாங்க. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அடுத்து ஆற்றின் நுகர்ந்து ஒழுக்கி அரண் இழுக்கா நுகர்ந்து இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. மற்றவரை அறநெறியில் ஒழுக செய்து தானும் நுகர்ந்து அறம் தவறாது இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிக சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும். மற்றவரை அறநெறியில் ஒழுக செய்து தானும் நுகர்ந்து அறம் தவறாமல் நுகர்ந்து இல்வாழ்க்கை தவம் செய்பவரை விட மிக சிறந்த நுகர்ந்து வல்லமை உடைய வாழ்க்கையாகும். ஓகே, தவம் செய்யறவங்களை விட இல்வாழ்க்கை வாழ்வாங்க இல்லையா, அறத்தின் நுகர்ந்து வழியை மேற்கொண்டு அது சிறந்தது அப்படிங்கிறாங்க. ஆற்றின் நுகர்ந்து ஒழுக்கி அரணிலுக்கா நுகர்ந்து இல்வாழ்க்கை ஒழுக்கி ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் அப்படின்னா தவம் இருப்பாங்க இல்லையா அவங்கள விட நோன்மை நுகர்ந்து உடைத்து. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பாதில்லாயின் நன்று. அரண் அப்படிங்கிறது தான் இல்வாழ்க்கை, அதுவும் பிறர் பழிக்கலாம் அப்படின்னா அது ரொம்ப நன்று அப்படின்னா. அறம் என்று நுகர்ந்து சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் நுகர்ந்து மற்றவன் பழிக்கும் குற்றம் நுகர்ந்து இல்லாமல் விளங்கினால் மேலும் நுகர்ந்து நன்மையா இருக்கும். அரண் எனப்பட்டதே நுகர்ந்து இல்வாழ்க்கை அதுவும் பழி நுகர்ந்து பிறன் பழிப்பதில்லாயின் அதுவும் பிறர் பழிக்காத மாதிரி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுவும் நன்று அப்படிங்கிறதா நன்று. வையத்தின் நுகர்ந்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தேவத்துள் நுகர்ந்து வைக்கப்படும். உலகத்துல வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகில் உள்ள தேவ முறையில் வைத்து நுகர்ந்து மதிக்கப்படுவான். சரியா, வையத்தின் நுகர்ந்து வாழ்வாங்கு நுகர்ந்து வாழ்பவன் வானுரையும் வையகத்துல நல்லா வாழ்றவங்க வானுரையும் அதான் வானத்தில் தங்கக்கூடிய தேவத்துக்கு நுகர்ந்து நிகரானவங்க அப்படின்னு. உலகத்தில் நுகர்ந்து வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகில் உள்ள தேவ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். இந்த நிலத்தில் நல்லபடியா வாழ்ந்தாலே அவங்க தேவர்களுக்கு ஒப்பானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இன்னைக்கு நம்ம 2 அதிகாரம் பார்த்துருக்கோம். 1 அரண் நுகர்ந்து வலியுறுத்தல், இன்னொன்று இல்வாழ்க்கை. சரியா, ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.